கரையை கடந்து வருகிறது. அதன் மூலமாக சென்னையில் காற்றின் வேகமும் மழையினுள்ள அளவும் குறைந்திருக்கிறது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், ராணிப்பேட்டை, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் மழை பொழிவு இருக்கிறது. சென்னையில் குறைந்த அளவு மழை பொழிவு இருக்கிறது. இந்த மாவட்டங்களில் 143 நிவாரண மையங்களில் 4904 நபர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் சென்னையில் மட்டும் 56 சமையல் கூடங்களில் 3,730,000 உணவுப் பொட்டலங்கள் அந்த பகுதி மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்று முதல் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய 6 மாவட்டங்களில் 7 சென்டிமீட்டர் முதல் 10 சென்டிமீட்டர் வரை மழை பெய்திருக்கிறது. அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டம் அவனியாபுரத்தில் 28 சென்டிமீட்டரும், மரக்காணத்தில் 22 சென்டிமீட்டரும், செங்கற்பட்டு மாவட்டம் ஆத்தூரில் 25 சென்டிமீட்டரும் மழை பெய்திருக்கிறது. மின்சாரம் தாக்கி சென்னையில் 3 நபர்கள் இறந்திருக்கிறார்கள். அவருக்குரிய நிவாரணத் தொகையை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். மொத்தம் 21 சப்வே நம்ம சென்னையில் இருக்கிறது. அதில் 7 சப்வேகள் மூடப்பட்டிருக்கிறது. அந்த 7 சப்வேகளும் இன்று இரவே அதை அங்கே இருக்கிற தண்ணீரை வெளியேற்றி காலையிலே பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற முயற்சியை மாநகராட்சி நிர்வாகம் எடுத்து கொண்டிருக்கிறது. கண்ட்ரோல் ரூமில் புகார்கள் மொத்தம், நம்முடைய கண்ட்ரோல் ரூமுக்கு மொத்தம் புகார்கள் 2648 புகார்கள் வந்தது. அந்த புகாரில் தீர்வு காணப்பட்டது 2624 புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கிறது. மொத்தம் சென்னையில் பயன்படுத்தப்படும் மோட்டார் பம்புகள் எண்ணிக்கை 2904 மோட்டார் பம்புகள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். பேரிடர் மீட்பு குழு SDRF, NDRF 18 குழுக்கள் எல்லா பகுதிக்கும் அனுப்பி வைத்திருக்கிறோம். ஒரு குழுவுக்கு 30 பேர் வீதம் எல்லா இடங்களும் இருக்கிறார்கள். தன்னார்வலர்கள் 18,500 பேர் களப்பணியிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மழையினுடைய தாக்கத்தை அரசாங்கம் சாமர்த்தியமாக, முன்னெச்சரிக்கையாக நம்முடைய முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க அந்த பணியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் சென்னையை மட்டுமல்ல, சுற்றி இருக்கிற மாவட்டங்களில் என்ன நடக்குது என்பதையும் கவனித்து அதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே சம்பந்தப்பட்ட அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள், பொறுப்பு அமைச்சர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அங்கே இருந்து அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். சார், மற்ற புயல்கள் குறிப்பாக நீலம் இந்த மாதிரி பல புயல்கள் வந்து மாநிலம் பார்த்துருக்கு. இந்த புயலோட தாக்கம் எப்படி இருக்குதா நீங்கள் பார்க்குறீங்க? சேதாரங்கள் எந்த அளவுக்கு இருக்கக்கூடிய கணிக்கப்பட்டிருக்காங்க? அந்த புயலுக்கும் இந்த புயலுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது. இந்த புயல் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கவில்லை. சென்னையில் மிகப்பெரிய பாதிப்பு வரும் என்று நீங்களும் நினைத்தீர்கள், நாங்களும் நினைத்து முன்னெச்சரிக்கையாக எங்களுக்கு வேண்டிய தகவல்களை நீங்களும் எங்களுக்கு வழங்கினீர்கள். அந்த முன்னெச்சரிக்கை தகவல்படி நாங்களும் சரியான நடவடிக்கை எடுத்து சென்னையில் மிகப்பெரிய பாதிப்பு இல்லாத சூழ்நிலை உருவாக்கியிருக்கோம். சுற்றி இருக்கிற மாவட்டங்களில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. அந்த மழை பெய்தனுடைய பாதிப்பு இன்று இரவு தெரியும். காலையில் உங்களை சந்திக்கிற நேரத்தில் அதனுடைய பாதிப்பு என்ன இருக்கிறது, என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், அங்கே இருக்க பொதுமக்களுக்கு என்ன வசதிகளை செய்து கொடுத்துக்கொண்டதெல்லாம் காலையில் உங்களை சந்திக்கிற நேரத்தில் மாண்பு முதலமைச்சருடன் கலந்து கொண்டு உங்களுக்கு அந்த தகவல். சென்னையில் பல இடத்துல இருக்கு, தண்ணீர்லாம் வெளியேற்றிருக்காங்க எல்லாம் சொல்றீங்க. ஆனால் சென்னையில் பல இடத்துல அதே மாதிரி தான் சூழ்நிலை காட்சிகள்லாம் பார்க்க முடியுது. இப்போ எங்கள் வீட்டில் கிரீன்வேஸ் ரோட்டில் இன்னைக்கு மதியம்லாம் கார் வர முடியல. என் கார் கொஞ்சம் உயரமான காரு. இப்போ ஒன்றுமே கிடையாது. மழை பெஞ்சு கொஞ்சம் நின்று ஒரு மணி நேரத்தில் தண்ணி வடிஞ்சிருது. சென்னையில் வடிஞ்சிருக்கிறது இன்றைக்கி இரவுக்குள்ளாக முழுவதுமாக மழை தண்ணீர் வடியக்கூடிய அந்த வேலையை மாநகராட்சி நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறோம். மொத்தம்
மொத்தம் 143 நிவாரண முகாம்கள் இருக்கிறது. அதில் 4904 நபர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னையில் மட்டும் சாப்பாடு மட்டும் 3,730,000 உணவுப் பொட்டலங்கள் பொதுமக்களுக்கு தங்குறதுக்கு இல்லை, வாங்கிட்டு வீட்டுக்கு சாப்பாடு கொண்டு வருவாங்க. இவ்வளவும் கொடுத்துருக்கோம், இன்னும் கொடுத்துட்ருக்கோம். நாளைக்கும் இந்த மழையினுடைய தாக்கம் குறையிற வரை தொடர்ந்து அவர்களுக்கு வேண்டிய விநியோகம் உணவுகள் வழங்க வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கார்கள். சார், வானிலை ஆய்வு மையத்தோட கணிப்புகள் சரியா இருந்ததா? அவங்க இன்னும் என்ன மாதிரி தகவலை சொல்லிட்டு இருக்காங்க? எப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? அதாவது இயற்கையை மீறி யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் வானிலை ஆய்வு மையமாக போன புயலில் சொல்லிவிட்டாங்க, இயற்கையை யாரும் கணிக்க முடியாது. இன்றைக்கி கரெக்டாக பார்த்திங்கன்னா சாயங்காலம் புயல் கரையை தொட்ட பிறகு தான் நமக்கு முதல்ல தகவல் சொன்னாங்க. அதனுடைய மூக்கு பகுதி கரையை தொட்டுருச்சுன்னு சொன்ன பிறகு நமக்கு தகவல் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பார்த்தோம். எங்கிட்ட இருக்க அந்த சிஸ்டத்துலேயும் பார்க்கும்போது அது வந்திருக்கு. அது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் அது கரையை கடந்துடும். கரையை கடந்த பிறகு சென்னையை சுற்றி இருக்கிற மாவட்டங்களில் மழை பெய்யும். அந்த மழையினுடைய அளவு அதனுடைய தாக்கமெல்லாம் நமக்கு இரவில் தெரிகிற நேரத்தில் காலையில் தகுந்த நைட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்க சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு உத்தரவிட்டிருக்கோம். அதனுடைய விவரங்களை காலையில் உங்களை சந்திக்கிற நேரத்தில் நான் சொல்லிடுறேன். இந்த புயல் கரையை கடக்கிற இடமான இந்த மகாபலிபுரம் பாண்டிச்சேரியில் வந்து சேதாரம் அதிகமாக இருக்கும், அப்புறம் அந்த கடலோர மாவட்டங்களில் சேதாரம் அதிகமாக இருக்கும் கணிச்சிருக்கிறதா சொல்லியிருந்தீங்க. இப்போ சேதாரங்கள்லாம் எப்படி இருக்குது சார்? இப்போ தானே கடலுக்கு போயிட்டுருக்கு, இப்போ தான் கரையை கடந்து உள்ளே போயிட்டுருக்கு. சேதாரங்கள் வர்றது என்ன, இதுக்கு முந்தி நம்ம சந்தித்த 2 புயல் மாதிரி மிகப்பெரிய அளவில் இந்த பாதிப்பு இருக்காது. மழை இருக்கும், மழையினால் வருகிற சேதம் இருக்கும். நம்ம சென்னையில் எவ்வளோ பயந்தோம், அது மாதிரி மிகப்பெரிய பாதிப்பு இருக்காது. பாதிப்பு வந்தாலும் இந்த அரசாங்கம் அதை சமாளிக்கும். உயிர் சேதங்கள் ஏதாவது ஏற்பட்டு இதில் 3 பேர் வந்து இங்கே மின்சாரம் தாக்கி சென்னையில் இறந்துருக்கார்கள். பிற மாவட்டங்கள்லையும் காலையில் பார்க்கும்போது உங்களுக்கு தகவல் சொல்லுங்கள். 2600 கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இதில் ரொம்ப முக்கியமான கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னா தண்ணி தேங்கி இருக்குன்னு சொல்லுவாங்க. உடனே எங்களுக்கு நீங்கள் தகவல் சொன்னீங்கன்னா உடனே கார்பரேஷனுக்கோ இபிக்கோ இவை சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு சொல்லி அது முடிஞ்சு போச்சா இல்லையாங்கிறத நாங்கள் செக் பண்ணிக்கிறோம். அதனால தான் ஏன்னா இருக்கு, அது எப்படி தவிர்க்க முடியும்? பெரிய கட்டடங்களில் இருக்கிறவங்களே வெளியில் வர முடியாமல் முழிச்சிட்டு கார்களில் கொண்டு மேலே நிப்பாட்டிகிட்டு இருக்கும்போது தெருவோரமாக இருக்கிற பாதிக்கிறவங்க அந்த பாதிப்பை சரி செய்யக்கூடிய அந்த வேலையை முதலமைச்சர் செய்கிறார்கள். தகுந்த நடவடிக்கை மாநகராட்சி நிர்வாகம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. அது உடனே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டிவிலே கூட பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போஸ்ட்டு சாஞ்சி ஃபோன் பண்ணி சொல்லி கொஞ்ச நேரத்தில் வந்து போஸ்ட்டை மாற்றுறாங்க. அவங்களும் மழை நேரத்தில் வேலை செய்யும் போது அவங்க உயிரையும் காப்பாற்றணும், வேலை செய்கிறவங்களுடைய உயிரும் காப்பாற்றணும், வேலையும் நடக்கணும். மின்சார வாரியம் தொடர்ந்து நல்ல முறையில் வேலை செய்கிறது பெரிய ஒரு கம்ப்ளைண்ட்டாக வந்து இங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக வரல. தானே புயலாகட்டும் வர்த்தா இந்த மாதிரி புயல்கள்லாம் சென்னை இந்திய வந்து சரியாக கணிச்சிருந்தாங்க. இந்த புயலுக்கு வந்து இதுக்கு முன்னாடி புயலே வராது அப்படின்னு சொல்லிட்டுக்கப்புறம் இந்த புயல் வந்திருக்கு. அது சம்பந்தமாக நீங்கள் வானிலை ஆய்வு எதாவது கேட்டிங்களா? அது எப்படி கேட்க முடியும்? அவங்க வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லிடுறோம், அதுக்கு வானிலை ஆய்வு கடைசி வரைக்கும் மண்டலமாகவே இருக்கு. இல்லை அவரே போனோன்னு என்ன சொன்னார் பாலச்சந்திரன் சார், இயற்கையை மீறி என் கையில் ஒன்றும் இல்லைன்றார். கணிப்பு தானா? விஞ்ஞானம் கணிக்கிறாங்க. நம்மளே இந்த புயல் வந்து அப்போ வந்துடும் இப்போ வந்துடும், இந்த பக்கம் வந்துடும் அந்த பக்கம் வந்துடும், எத்தனை பக்கம் மாறி வந்து சேர்ந்துருக்கு. அதனால் இயற்கையை மீறி யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. வானிலை ஆய்வு மையம் தன்னுடைய கடமையை கரெக்டாக செஞ்சுருக்காரு. எங்களோட தொடர்பு வச்சுட்டு இருக்காரு. அந்த கரையை மூக்கு தொட்ட உடனே பாலச்சந்திரன் சார் ஃபோன் பண்ணி இப்படி தொட்டாச்சு, ஒரு 3-4 மணி நேரத்தில் கரையை கடந்துடணும்னு தகவல் சொல்கிறாங்க. அவங்க கடமையை கரெக்டாக செஞ்சிட்ருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.